இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேவ் ஆப்டிக்ஸ்னு பார்க்க போகிறோம். வேவ் ஆப்டிக்ஸ் என்னது? அதாவது ஒரு ஒளி லைட், நல்லா பார்த்துக்கோங்க, லைட்டு சவுண்டு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்டா? லைட்டு வந்து வேக்கம்லேயும் போகும், வெற்றிடத்துலேயும் பாஸ் ஆகும், அதுவும் போகாமல் ஊடகத்துலேயும் பாஸ் ஆகும். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு ஏர் மீடியா, காற்று இருந்தாலும் போகும், எதில் வேணாலும் போகும், ரைட்டா? காற்று இல்லாட்டாலும் போகும். ஆனால் சவுண்ட் அப்படி கிடையாது. ஒரு மீடியம் வேணும், ஒரு ஊடகம் வேணும். சவுண்டு போனால் ஊடகம் வேணும். இப்போ வெற்றிடத்தில் போய் நீ பேசினா பக்கத்தில் உள்ளவனும் காது கேட்காது, ஏன்னா ஊடகமே இல்லை. இப்போ சந்திர மண்டலத்தில் ஒருத்தன் பேசினான்னா நடுவில் ஊடகமே இல்லை, வெற்றிடமாக இருக்குது, அப்போ காது கேட்காது, ரைட்டா? சவுண்டில், ரைட்டா? லைட் கேன் பாஸ், வேக்கம்லேயும் போகும், ஊடகத்துலேயும் போகும், ரைட்டா? இதை நல்லா பார்த்துக்கணும். அப்போது இதை வேவ் எப்படி எந்த வடிவத்தில் பாஸ் போகும் அப்படின்னா அலை வடிவத்தில் தான் செல்லும். எது? இந்த லைட்டானது எவ்வாறாக செல்லும்னா அலை வடிவத்தில். அலை வடிவம்னா இந்த பாருங்கள், இதுதான் அலை வடிவம், ரைட்டா? அலை வடிவம். ஆனால் டைரெக்ஷனை பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் தானே போகுது. இங்கேருந்து கிளம்பி அப்படியே இப்படி முன்னோக்கி தானே போகிறது, இப்படி முன்னோக்கி போகிறது, ரைட்டா? இங்கேருந்து கிளம்பி இப்படி மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, அப்படி போயிட்டுருக்கு. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது அலை வடிவத்தில் செல்கிறது. ஒளியியல், ஆப்டிக்ஸ்னு ஒளியியல். ஒரு ஒளியானது எவ்வாறாக செல்கிறது? அலை வடிவத்தில் செல்கிறது. இதில் 2 வேவ்ஸ் இருக்கும். என்ன வேவ்ஸு? மெக்கானிக்கல் வேவ்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு ஒன்று இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இது மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னா இயந்திர அலைகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா இது வந்து மின் இயக்க கதிர்கள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மின்காந்த அலைகள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ இந்த ரெண்டுக்கு என்னடா வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் டெஃபினேஷன். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கும் மெக்கானிக்கல் வேவ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். சவுண்டுக்கு லைட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்க்குற மாதிரி அதுக்கு எப்படின்னா, இப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வெற்றிடத்துலேயும் பாஸ் ஆகும், வேக்கம்லேயும் போகும். ஆனால் மெக்கானிக்கல் வேவ்ஸு வேக்கத்தில் போகாது, ரைட்டா? அவ்வளோதான். மெக்கானிக்கல் வேவ்ஸு போகணும்னா அதுக்கு ஒரு ஊடகம் வேணும். மெக்கானிக்கல் வேவ்ஸ் டு ட்ராவல் த்ரூ மீடியம், பட் ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ட்ராவல் இன் வேக்கம் ஆல்சோ. அது வேக்கம்லேயும் போகும், மீடியத்துலேயும் போகும், ரைட்டா? இதுதான் 2 டிஃப்ரென்ஸ். மெக்கானிக்கல் வேவ்ஸ் வந்து ஒன்லி ஊடகத்தில் தான் பாஸ் ஆகும். ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெற்றிடத்துலேயும் போகும், ஊடகத்துலேயும் போகும், சரியா? அப்போது இதை என்ன பண்ணுவாங்கன்னா இது 2 விதமாக பாஸ் ஆகும். இப்போ போலரைசேஷன் ஒன்று வரும்போது அது போலரைசேஷன் என்னது அப்படின்னா, இப்போ இந்த நம்ம லைட்டு சூரிய வெளிச்சத்தில் 2 இருக்குது. பார்ட்டிக்கிள் இருக்கிறது, துகள்கள், ரைட்டா? துகள்கள் இருக்கிறது. அது போக வேவ் இருக்கிறது, அலை. இந்த இது அலை, இது இப்படி தான் லைட் பாஸ் ஆகுது, அலை இருக்கிறது. இந்த ஒவ்வொரு அலையிலையும் ஒரு பார்ட்டிக்கிள் இருக்கிறது. பார்ட்டிக்கிள், துகள்கள், கண்ணுக்கு தெரியாத சிறு துகள்கள், ரைட்டா? அப்போ இந்த 2 அலை, இந்த லைட்டானது இந்த 2 வடிவத்தில் பாஸ் ஆகுது. இது இந்த அலை வடிவத்திலையும் துகள்களை கொண்ட வடிவத்திலையும் பாஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேட்ருக்கு வரும், இப்போ போகும்போது சொல்லித்தரேன், ரைட்டா? இப்போ ஹெட்டிங், த ஏஜ் இஸ் கால்டு டார்க், comma, not because the light fails to shine, comma, but because people refuse to see. இது ஒரு பழமொழி. சொன்னது யார்? ஜேம்ஸ் ஆல்பர்ட் மைக்கெனர்ன்ற ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். காலம் ஒரு யுகம், ஏஜ்ன்றது யுகம்னா பல வருடங்களை கொண்டது, சரி, ரைட்டா? அண்ட் ஏஜ் இஸ் கால்டு டார்க். ஒரு யுகமானது பல வருடங்களை கொண்ட ஒரு காலமானது எவ்வாறாக அழைக்கப்படுகிறதுனா டார்க், இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது, ரைட்டா? ஏன் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா, அப்போ சூரிய வெளிச்சமே வரலையா? காலம் என்பது இருண்ட காலம், இது பழமொழி, இப்படி தான் இருக்கும், ரைட்டா? காலம் என்பது, யுகம் என்பது இருண்ட காலமாக அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் நாட் பிகாஸ் த லைட் ஃபெயில்ஸ் டு ஷைன் அப்படின்னா, நல்லா பாருங்கள், லைட் ஃபெயில்ஸ் டு ஷைன் அப்படின்னா லைட் வெளிச்சமானது ஃபெயில்ஸ்னால் செய்யவில்லை, தோற்றுவிட்டது, டு ஷைன், ஃபெயில்ஸ் டு ஷைன். ஷைன் என்னது? மின்னுவதை தோற்று விட்டது அப்படின்னா. ஷைன் என்னது? வெளிச்சம் வந்தால் தானே ஷைனிங் கிடைக்கும். வெளிச்சமே வரல, நைட் நேரத்தில் ஷைனிங் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா?
லைட் ஃபெயில்ஸ்னு தோற்று விட்டது லைட் விழுகலை, வெளிச்சம் வரலை. டு சைன்னா மின்னுவதற்கு வெளிச்சம் இல்லை அப்படின்னா. நாட் பிகாஸ் ஏனென்றால், நாட்னு இல்லை, பிகாஸ் ஏனென்றால் இது வெளிச்சம் இல்லை என்று பொருள் அப்படின்னா தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் காரணம் என்னென்னா பட் ஆனால் பிகாஸ் பீப்புள்ஸ் ரெஃப்யூஸ் டு சி அப்படின்னா. மக்கள் ரெஃப்யூஸ் மறுக்கிறார்கள் டு சி அதை பார்ப்பதற்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அது மொத்த பொருள் சொல்லிடுறேன். ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் கற்பிக்கிறார். சில மாணவர்கள் கவனமாக அதை புரிந்து கொண்டு படிக்கிறார்கள். பல மாணவர்கள் அவர்கள் கற்பிக்கும் போது, ஆசிரியர் கற்பிக்கும் போது கவனம் இல்லாமல் ரெஃப்யூஸ்னா மறுக்கிறார்கள், கவனத்தை சிதறடிக்கிறார்கள். அப்போ புரியாது, அவர் என்ன நடத்தினார் என்று புரியாது. அதை தான் மீனிங். அப்போ விஞ்ஞானம் என்பது அதை அறிந்து கொள்ள ஆசை வேண்டும். அந்த ஆசை இருந்தால் தான் உனக்கு சூரிய வெளிச்சம் தெரியும், இல்லைன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா. அதுதான் மீனிங். த ஏஜ் இஸ் கால்டு டார்க் அப்படின்றா. யுகம் என்பது ஒரு இருண்ட காலம் அப்படி. அதுக்கு மீனிங் என்னென்னா, முருண்ட காலம் என்றதுனால நாட் பிகாஸ் த லைட் ஃபெயில்ஸ் டு சைன் அப்படின்றா. லைட்னா வெளிச்சமானது மின்னுவதற்கு மறுத்தது இல்லை. ஆனால் பிகாஸ் என்ன காரணம், எதுக்கு இப்போ இருண்ட காலம்னு? வெளிச்சம் வருவதற்கு மறுத்ததில்லை. ஆனால் இருண்ட காலம் எப்படி? வெளிச்சம் வருது, அது இருண்ட காலம் எப்படின்னா, பட் பிகாஸ் பீப்புள் ரெஃப்யூஸ் டு சி, மக்கள் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். சொன்னது யார்? ஜேம்ஸ் ஆல்பர்ட் மைக்கேனர். ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தியரிஸ் ஆன் லைட், கோட்பாடுகள். தியரிஸ் ஆன் லைட் அதாவது ஒளியியலின் கோட்பாடுகள். அதாவது லைட்னாலே ஒளி சம்மந்தப்பட்டது ரைட்டா. அதான் ஒளியியல்னு சொல்லுவாங்க. கோட்பாடு அது என்ன கோட்பாடுன்னு பார்ப்போம். அப்போ லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்றான். லைட் ஆனது வெளிச்சமானது. அதாவது அந்த வெளிச்சம் ஒரு சூரிய கதிர்கள் வருதுன்னா அதில் என்ன இருக்குது? ஆற்றல் இருக்கிறது. இந்த ஃபார்ம் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்களா? கைனெட்டிக் எனர்ஜி கேன் பி பொட்டன்ஷியல் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி சொல்லி கொடுத்துருக்கேன்ல. எவன் எனர்ஜி நெவர் டெஸ்ட்ராய்டு, இது சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இங்கே பாருங்கள், லைட் வெளிச்சமானது எவ்வாறாக இருக்கிறது? இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ அந்த வெளிச்சம் வருது இல்லை, சூரிய வெளிச்சம், அதில் எனர்ஜி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அதில் பார்ட்டிக்கிள் ஃபோட்டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபோட்டான் இருக்கிறது. நல்லா பார்த்துணும். எலக்ட்ரான் ஒரு அணுவில் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்கிறது, புரோட்டானும் இருக்கிறது ரைட்டா. அந்த புரோட்டானும் நியூட்ரானும் எதுக்குள்ளே? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது. நியூட்ரான் நியூட்ரலி சார்ஜு, எலக்ட்ரான் இப்போ நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். ஆனால் ஃபோட்டான் எப்படி? ஃபோட்டான்களில் எந்த சார்ஜும் இருக்காது. ஆனால் ஹேவ் சர்டன் எனர்ஜிஸ் ரைட்டா. ஃபோட்டான் ஹேவ் லிட்டில் பிட் பாக்கெட் எனர்ஜிஸ். இந்த ஃபோட்டான் என்பது எவ்வாறு இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு சாக்லேட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரோம், சாக்லேட் பெட்டி, அதில் ஏகப்பட்ட சாக்லேட்டுகள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாக்கெட்டாக இருக்கும் ஒரு ஃபோட்டான்றது இஸ் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, லைட் எனர்ஜி ரைட்டா. ஆனால் அதில் நோ சார்ஜஸ், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஆனால் அதில் எனர்ஜி இருக்கிறது. அப்போ நல்லா பாருங்க, லைட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்றோம். வெளிச்சம் ஆனது எவ்வாறு வடிவத்தில் இருக்கிறது? எனர்ஜியின் வடிவமாகத்தான் வெளிச்சம் இருக்கிறது ரைட்டா. ஆற்றலின் வடிவமாகத்தான் வெளிச்சம் இருக்கிறது. தட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட். அந்த ஆற்றல் இருக்கிறதுனால, வெளிச்சத்தில் ஆற்றல் இருக்கிறதுனால அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுகிறது. தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா செல்லுகிறது. எங்கேருந்து? ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வெளிச்சத்தில் ஆற்றல் இருப்பதனால் அது செல்லுகிறது ரைட்டா. நல்லா பார்த்துக்கணும். A glance at the evaluation of various theories of light put forth by scientists will give not only an overview of the nature of light but also its propagation and some phenomenon demonstrated by it அப்படின்றான். A glanceனா ஒரு பார்வை எப்படி பண்ண பார்த்தீங்கன்னா, அடுத்த எவாலுவேஷன் ஆஃப் வேரியஸ் தியரிஸ் ஆஃப் லைட். அப்போ வேரியஸ் தியரிஸ் ஆஃப் லைட்னா பல கோட்பாடுகள். வெளிச்சம் இந்த சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா,
அந்த வெளிச்சம் சம்பந்தமாக பல விஞ்ஞானிகள் பல கோட்பாடுகளை கூறியுள்ளார்கள். ரைட்டா? ஒவ்வொரு விஞ்ஞானி ஒருத்தவன் ஒன்று சொன்னேன், பிற ஒருத்தர் இன்னொன்று சொன்னேன், பிற ஒருத்தர் இன்னொன்று சொன்னேன், எல்லா கடைசியில் முடிவில் தான் ஒன்று வந்துச்சு. ரைட்டா? ஒன்று கண்டுபிடிச்சான், அது பொய்ன்னு வந்துச்சு. பிற ஒருத்தன் கண்டுபிடிச்சான், அதுவும் பொய்ன்னு வந்துச்சு. பிற மூணாவது ஒருத்தன் கண்டுபிடிச்சான், அதுதான் உண்மைன்னு வந்துச்சு. அப்போ தான் எ கிளான்ஸ் அட் த எவாலுவேஷன். எவாலுவேஷன் பரிணாமம், தேர்ந்தெடுத்தல், பரிணாமம். எ கிளான்ஸ் அட் த எவாலுவேஷன் அப்படின்ட்டான். எ கிளான்ஸ்னால் ஒரு தொகுப்பு. எப்படி? அடுத்த எவாலுவேஷன் ஆஃப் எதனோட தொகுப்பு? எவாலுவேஷன் அந்த பரிணாமம். பரிணாமம்னா தேர்ந்தெடுக்கிறது. ஆஃப் வேரியஸ் தியரிஸ் ஆஃப் லைட். பல கோட்பாடுகள், வெளிச்சத்தின் பல கோட்பாடுகளின் பரிணாமங்கள். அப்படின்னா பல கோட்பாடுகள் உண்டாக்கப்பட்டுள்ளது. அதனோட கிளான்ஸ், அதனோட மேற்பார்வை. அந்த அந்த கோட்பாடுகள் யாருக்கு உண்டாக்குனாங்க? புட் ஃபோர்த் பை சயின்டிஸ்ட். புட் ஃபோர்த்னா புட்டுன்னு வைக்கப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபோர்த் பை சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. புட் ஃபோர்த் அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். பை அல்லது வைக்கப்பட்டது அல்லது சொல்லப்பட்டது, எப்படி வேணாலும் போட்டுக்கோ. பை சயின்டிஸ்ட் அப்படின்னா விஞ்ஞானிகளால் பல வெளிச்சம் சம்பந்தமாக பல கோட்பாடுகளின் பரிணாமத்தின் ஒரு கிளான்ஸ், ஒரு தொகுப்பு எவ்வாறாக இருக்கிறது? will give not only an overview of nature of light. அந்த தொகுப்பு, அந்த விஞ்ஞானிகளின் அந்த கண்டுபிடிப்பு, லைட் வெளிச்சத்தின் கண்டுபிடிப்பானது நாட் ஓன்லி பட் ஆல்சோ, இந்த ஒரு பரமொழி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை அதுவும் சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். நாட் ஓன்லி ஓவர்வியூ ஆஃப் த நேச்சர் ஆஃப் லைட், நாட் ஓன்லி த ஓவர்வியூனா வெளிச்சம் சம்பந்தமாக ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து மட்டும் அல்ல. ஓவர்வியூனா மேலோட்டமான இது வில் கிவ் மேலோட்டமாக, அதாவது நாட் ஓன்லி அண்ட் ஓவர்வியூ ஆஃப் த நேச்சர் ஆஃப் லைட். அப்படின்னா நாட் ஓன்லி இது மட்டும் அல்ல, இது ஓவர்வியூ ஆஃப் த நேச்சர் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் இயற்கையின் ஒரு மேலோட்டமான கருத்து மட்டும் அல்ல. பட் ஆல்சோ இதுவும் கூட அப்படின்னா பட் ஆல்சோ த ப்ரொபகேஷன் அது பரவுதல். வெளிச்சம் சம்பந்தமான கோட்பாடுகள் மட்டுமல்ல, அந்த வெளிச்சமானது எவ்வாறு பரவுகிறது என்பதையும் சொல்லுகிறது. ரைட்டா? அப்பா அண்டு சம் ஃபினாமினன் டெமான்ஸ்ட்ரேட்டட், சளி பிடிச்சிச்சு. அண்டு சம் ஃபினாமினன் சில நிகழ்வுகள் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை ஈட். அப்படின்னா இந்த வெளிச்சம், ஈட்டு எதை குறிக்கிறது? வெளிச்சம் சம்பந்தமாக விளக்கப்பட்டுள்ளது. எது? சில கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சம் ஃபினாமினன் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை இட். அப்போ இது சம்பந்தமாக சில கோட்பாடுகள், சில தத்துவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? அப்போ நல்லா பாருங்கள். இப்போ கர்பஸ், அதாவது கார்பஸ் குலார்ன்றோம். கார்பஸ் குலார் அப்படின்னா சிறிய துகள்கள்னு அர்த்தம். கார்பஸ் குலார்னு என்னது? ஒரு சிறிய துகள், கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய துகள்னு அர்த்தம். அதான் ஆட்டம் மாதிரி இருக்கும், அதான் கார்பஸ் குலாரும்பான். கார்பஸ் குலார்னு சொன்னால் ஒரு சிறிய துகள்னு அர்த்தம். தியரி அப்படின்னா ஒரு சிறிய துகள்களின் கோட்பாடுன்னு அர்த்தம். சரி, இது எப்படின்னு பார்ப்போம். சர் ஐசக் நியூட்டன் 1672 இந்த விஞ்ஞானி கேவ்னா வழங்கினார், சொன்னார், எடுத்துரைத்தார். வழங்கினார்னு சொல்லலாம், கொடுத்தாருன்னு சொல்லலாம். கொடுத்தாருன்னு எதுன்னு பொருளா? ஒரு கோட்பாடை சொன்னார். என்னது? த கார்பஸ்குலார் தியரி ஆஃப் லைட். அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சம் சிறிய துகள்களால் ஆனது என்ற ஒரு கோட்பாடை வழங்கினார். கார்பஸ்குலார்னது துகள்கள் ஆஃப் லைட். ஆமாம், அந்த வெளிச்சத்தில் துகள்கள் இருக்கிறது, அதான் கார்பஸ்குலார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த சூரிய வெளிச்சம் துகள்களால் ஆனது என்பதை இந்த நியூட்டன் சொன்னார். ஆனால் இவர் சொன்னதை அதுக்கு முந்தைய இன்னொரு சயின்டிஸ்ட் சொல்லிட்டார். விச் வாஸ் அவை வாஸ் ஆல்சோ சஜஸ்டட் இயர்லியர். அப்படின்னா பார்த்துக்க, விச் வாஸ் அவைகள் இவர் சொன்னார்ல. என்ன சொன்னார்? இப்போது சார் ஐசக் நியூட்டன் கேவ்னா வழங்கினார், பரிந்துரைத்தார். எதை? கார்பஸ்குலார் தியரி ஆஃப் லைட். அப்படின்னா வெளிச்சத்தின் சிறிய துகள்களின் கோட்பாடை பரிந்துரைத்தார். அப்படின்னா வெளிச்சம் சிறிய துகள்களால் ஆனது என்பதை பரிந்துரைத்தார். இந்த விஷயத்தை இதுக்கு முந்தி யாரோ சொல்லியிருக்காங்க. விச் வாஸ் இவைகள் இதே விஷயந்தான். விச் வாஸ் ஆல்சோ சஜஸ்டட் இயர்லியர். சஜஸ்டனா பரிந்துரைக்கப்பட்டது. என்ன? இதுக்கு முன்னரே முன்மொழியப்பட்டது. ரைட்டா? விச் வாஸ் ஆல்சோ இவை
முன்பே விச் ஆல்சோ சஜஸ்டட் ஏர்லியர், இவர் சொல்கிறதுக்கு முன்பாகவே, ஏர்லியர்னா முன்பாகவே யாரால் சொல்லப்படுது? டெஸ்கார்டஸ் என்ற ஒரு விஞ்ஞானியால் 1637 சொல்லப்பட்டது. டு எக்ஸ்பிளைன், எதற்காக வேண்டி சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் துகள்களால் ஆனது என்பதை இப்போ யார் சொல்லியிருக்கா? ஐசேக் நியூட்டன் 1672 சொல்லியிருக்கார். இதைத்தான் அவர் டெஸ்கார்டஸ் 1637 சொன்னார். எதற்காக வேண்டினா, டு எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன், ரெஃப்ளெக்ஷன் மற்றும் ரெஃப்ராக்ஷனோட விதிமுறைகளை கூறும்போது இந்த தத்துவத்தை சொன்னார். அப்படின்னா இந்த தத்துவம் வெளிச்சம் துகள்களால் ஆனது என்ற தத்துவத்தை சொன்னார். அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் என்னது? பிரதிபலிக்கிறது. ரெஃப்ராக்ஷன் ஊடுருவல், ரைட்டா? ரெஃப்ளெக்ஷன் என்னது? பிரதிபலித்தல். ரெஃப்ராக்ஷன்னா ஊடுருவல்னு அர்த்தம், ரைட்டா? இங்கே பாருங்க, ரெஃப்ளெக்ஷன் சொன்னால் இது ஒரு தளம், சரியா? இது ஒரு தளம். இப்போ இதில் ஒரு கதிர் படுகிறது, வெளிச்சம் பட்டு இப்படி அதே தளர்ந்து பிரதிபலிக்கிறது, இப்படி இதில் பட்டு இப்படி ரெஃப்ளெக்ஷன் ஆகுறது, ரைட்டா? இது ரெஃப்ளெக்ஷன், ரைட்டா? இது ஒரு தளம். அப்போ இப்படி கதிர் படுகிறது, பட்டு இவ்வாறாக விலகி போகிறது, இது ரெஃப்ராக்ஷன், ஊடுருவி செல்கிறது, ரைட்டா? இது காற்று, இது தண்ணி, இதெல்லாம் தண்ணின்னு வச்சுக்கிறோமே. இது படுகிறது வெளிச்சம், பட்டு இந்த தண்ணிக்குள்ளே ஊடுருவி கொஞ்சம் டைரக்ஷன் மாறி போகும், ரைட்டா? இது ரெஃப்ராக்ஷன், ரைட்டா? இது பிரதிபலிக்கிறது, ஒளி விலகல். இது ரெஃப்ராக்ஷன் ஊடுருவல், ஒளி ஊடுருவல், ரைட்டா? ஊடுருவி போகுது இல்லையா? இதுதான் மேட்ரு, ரைட்டா? பார்த்துக்கோங்க. இந்த கோட்பாடை அவர் கூறுவதற்காக இந்த வெளிச்சமானது கற்பல்ஸ், அதாவது என்னது, சிறு துகள்களால் ஆனது என்பதை அந்த விஞ்ஞானி முன்கூட்டியே கூறியுள்ளார் என்றுதான் இதோட பொருள், சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் லைட், இந்த பாருங்கள், அக்கார்டிங் டு த தியரி, அப்போ டு திஸ் தியரி, அப்போ இந்த தியரி என்னது? அதாவது என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கர்பஸ்கில்ஸ், ரைட்டா? அப்போ இந்த தியரியானது, ரைட்டா, என்ன தியரி அப்படின்னு போட்டுருங்க, இங்கே பாருங்கள், என்ன கர்பஸ்குலார் தியரி, ரைட்டா? கர்பஸ்குலார் தியரி இப்போ அந்த தியரியின் பிரகாரம், சரியா? அக்கார்டிங் டு திஸ் தியரி, இந்த கோட்பாட்டின் பிரகாரம், லைட் இஸ் எமிட்டட் அஸ் தின்னி, வெளிச்சமானது உமிழப்படுகிறது. அஸ் எ தின்னி, சிறிய துகள்களால் வெளிச்சம் உமிழப்படுகிறது. அந்த சிறிய துகள்கள் இருக்கிறனால தான் வெளிச்சம் வருகிறது, ரைட்டா? அப்போது அதுக்கு வெயிட் கிடையாது. எப்படி நம்ம ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரானோட வெயிட்டை நம்ம எடுக்கிறதே கிடையாது, ஏன்னா அது ரொம்ப கம்மி, அதனால் நம்ம அதை கண்டுகொள்வதே இல்லை. ஒரு ஆட்டத்தில் எடையை பார்க்கும்போது நீ எலக்ட்ரானோட எடையை பார்க்குறதே கிடையாது, அதை விட்டுடுற. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் எடுக்கிறது கிடையாது. அதனால் இந்த அக்கார்டிங் டு திஸ் இந்த தியரியின் பிரகாரம், லைட் வெளிச்சமானது இஸ் எமிட்டட் பை டின்னி பார்ட்டிகிள்ஸ், சிறிய துகள்களால் அவை உமிழப்படுகிறது. அதனால தான் வெளிச்சம் தெரிகிறது. அதுக்கு அந்த பார்ட்டிகளுக்கு மாஸ்லெஸ், எடை இல்லை. எடையில் என்னென்னா, ஒரு பொருட்கள் எடை உண்டு, அதுக்கு நெக்லிஜிபிள், அது ரொம்ப கம்மியான கண்ணுக்கு தெரியாத எடை இருக்கும், ரைட்டா? அப்போ நெக்லிஜிபிள் ஸ்மால் மாஸ், பட் ஆனால் நெக்லிஜிபிள்னால் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு எடை உண்டு, ரைட்டா? அண்டு பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பார்ட்டிகிள், பெர்ஃபெக்ட்லி என்னது, சுத்தமாக அது நீளும் தன்மை உள்ள ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த லைட்டில் உள்ள ஒரு பார்ட்டிகிள், துகளானது நீளும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, அந்த பொருளை எவ்வாறாக அழைக்கிறது, கால்டு கர்பஸ்கில்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. கர்பஸ்கில்ஸ், சிக்கு இந்த இடத்துல ப்ரொனன்சியேஷன் வருது, கர்பஸ் வருதா, அதுக்கடுத்து எல்இஎஸ்எஃப் சேர்த்துக்கணும், கர்பசெல்ஸ்ன்னு சொல்லிடுவோம், ரைட்டா? அதைத்தான் நம்ம எவ்வாறு அழைக்கிறோம், கர்பசெல்ஸ் என்று அழைக்கிறோம், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு, as the corpuscles are very small, இந்த corpuscles, இந்த துகள்கள், வெளிச்சத்தில் உள்ள துகள்கள் மிகவும் சிறியதாக இருக்கிறது. The source of light does not suffer, என்னது, அதாவது appreciable loss of mass அப்படின்றான். இந்த துகள்கள் இந்த வெளிச்சத்தில் உள்ள கர்பசெல்ஸோட துகள்கள் மிகவும் சிறியதாக இருப்பதனால
சூரிய வெளிச்சம் கிளம்புது, சூரியன்லேருந்து கிளம்புது, ரைட்டா? சூரியன்லேருந்து கிளம்பும்போது அந்த சூரிய வெளிச்சத்தில் சிறு சிறு துகள்கள், ரைட்டா, அதுக்கு ஒரு எடை இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாத, அதை நம்ம கழிச்சிடுறோம். அது எடை இருக்கிறதுனால அந்த சூரிய வெளிச்சத்தினோட மொத்த எடையும் பாதிக்கப்பட போது இல்லை. ஏன்னா இது நெக்லிஜிபிள் வெயிட், ரைட்டா? புரியுதா? சூரிய வெளிச்சத்தின் எடை பாதிக்கப்பட போகிறது இல்லை, அதை சொல்கிறான். அஸ் த கர்பசெல்ஸ் ஆர் வெரி ஸ்மால், இந்த கர்பசெல்ஸ் வந்து மிகவும் சிறிதாக இருக்கிறதுனால த சோர்ஸ் ஆஃப் லைட் டஸ் நாட் சஃபர் அப்ரிசியபிள் லாஸ். சோர்ஸ் ஆஃப் லைட் என்னது? சூரிய ஒளி வெளிச்சத்தின் மூலம், சூரிய வெளிச்சத்தின் மூலமானது டஸ் நாட் சஃபர் பாதிக்கப்படுவதில்லை. அப்ரிசியபிளி லாஸ் ஆஃப் மாசஸ். அப்போ அப்ரிசியபிள்னா ஒரு குறிப்பிட்ட லாஸ், எடை போகிறதுனால. மாஸ்னா எடை, லாஸ்னா போகிறதுனால. எது அப்ரிசியபிள்னா குறிப்பிட்ட ஒரு எடை லாஸ் போகிறதுனால. எதனால்? இந்த கர்பசெல்ஸ்னால சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து சோர்ஸ் ஆஃப் லைட்டோட எடை பாதிக்கப்படுவது இல்லை. ஏன்னா இதனோட எடை வந்து கர்பசெல்ஸோட எடை வந்து மிகவும் கம்மி, ரைட்டா? அடுத்து லாஸ் ஆஃப் மாஸ் ஈவன் இஃப் இது வந்து இட் எமிட்ஸ் லைட் ஃப்ரம் ஏ லாங் டைம். இந்த லைட்டானது அதுக்குள்ளே பார்ட்டிகள் இருக்கு இல்லையா, கர்பசெல்ஸ் பார்ட்டிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எடை இருக்கு இல்லையா, அது ரொம்ப நேரம் அந்த வெளிச்சம் கொடுத்துட்டே இருந்தால் கூட, வெளிச்சம் கொடுக்க அந்த பார்ட்டிகளோட எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஈவன் இஃப் இருந்த போதிலும் இட் எதை குறிக்கிறது? கர்பசெல்ஸ் குறிக்கிறது. இட் எமிட்ஸ் லைட், இது வந்து எதை? வெளிச்சத்தை உமிழ்கிறது. ஃபார் ஏ லாங் டைம், நீண்ட நேரம் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தால் கூட சோர்ஸ் ஆஃப் லைட்டில் உள்ளது மாசு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறான், ரைட்டா? ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹை ஸ்பீடு, ரொம்ப வேகமாக இந்த சூரிய வெளிச்சம் வருவதனால நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸு அதன் மேலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது இல்லை, ரைட்டா? மெல்ல வந்தால் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்போ வந்து வரும். சூரிய வெளிச்சம் இப்போ 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டு, 3 × 10⁸, 8 சைவரை போடணும், 3க்கு எடுத்து 8 சைவரை போட்டால் எத்தனை கோடி வருது? இவ்வளோ மீட்டர் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு இவ்வளோ மீட்டர் பயணம் செய்கிறது. அதனால் இந்த புவியீர்ப்பு சக்தி வந்து அதை புவியீர்ப்பு சக்தினால் அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்றான். ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹை ஸ்பீடு, இந்த வேகம், இந்த சூரிய வெளிச்சத்தின் வேகம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால், ஆன் அக்கௌண்ட்னா அதன் காரணத்தினால், ஆஃப் ஹை ஸ்பீடு, வேகம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் they are unaffected by the force of gravity. தேனை எதை குறிக்கிறது? சூரிய வெளிச்சத்தை குறிக்கிறது. they are அவைகள் இருக்கிறது, unaffected பாதிக்கப்படாமல் இருக்கிறது. யாரால? by the force of gravity. force of gravity புவியீர்ப்பு சக்தியால் பாதிப்புக்கு உட்படாமல் இருக்கிறது. and their path, அது பாதிப்புக்கு உட்படாமல் இருக்கிறது மற்றும் அதோட வழியிலையும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அது செல்லும் திசையிலையும், சூரிய வெளிச்சம் செல்லும் திசையிலையும் இந்த புவியீர்ப்பு சக்தியினால் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. and their path is a straight line in a medium. அதோட வழி எப்படி? ஒரே நேர்கோட்டில் செல்லுகிறது, ரைட்டா? அதுலேயும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துவது இல்லை இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அதான் சொல்கிறேன். அண்டு their path அதோட வழியானது, அதோட டிரான்ஸ்ஃபர், அது செல்லும் வழி இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டில் செல்வதனால இன்னே மீடியம், ஒரு மீடியம் ஆஃப் யூனிஃபார்ம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஒரு மீடியம் என்னது? ஒரு ஊடகத்தில் அந்த இது ஒரு நேர்கோட்டில் செல்கிறது. ஆனால் அந்த ஊடகத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊடகத்தின் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒரே எண்ணை கொண்டதாக இருக்க வேண்டும். 2ன்னு 2ஆக இருக்கணும், ரைட்டா? 3ன்னா 3ஆக இருக்கணும், அது 4ன்னா 4ஆக இருக்கணும், ரைட்டா? அப்போ அந்த ஊடகத்தின் என்னது நேர்கோட்டில் இருக்கிறது. அந்த ஊடகத்தின் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எண், ரைட்டா? ஒளிவிலகல் எண். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் ஒளிவிலகல் எண்ணானது எவ்வாறாக இருக்கணும்? ஒரே எண்ணாக இருக்கணும். இப்போ காற்றுக்கள்லாம் ஒரே ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான். அப்போ ஒரே ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது ஒளிவிலகல் எண் ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா ஒரே நேர்கோட்டில் செல்லும், ரைட்டா? இதனால் பாதிப்பு ஏற்படாது. ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் ஏன் நேர்கோட்டில் செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் இங்கே பாருங்க,
இப்படி தான் அலை செல்லுகிறது சூரிய வெளிச்சம். ஆனால் நேர்கோட்டில் தானே போகுது, இந்த திசையில் தானே போயிட்டுருக்கு. இங்கேருந்து இப்படி அலை அலையாக செல்லுகிறது, ஆனால் திசை இப்படி தானே போகுது, நேர்கோட்டில் தான் செல்லு. ரைட்டா? ஆக இப்படியே போகாது, அலை வடிவத்தில் தான் சூரிய வெளிச்சம் போகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வயரில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அதனை சுற்றி, அந்த வயரை சுற்றி என்ன உண்டாகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். அதே மாதிரி கரண்ட்டில் ஏதாவது வேரியேஷன் வரும்போது, கரண்ட்டில் மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் மாற்றம் முடியாது. தெர் இஸ் எ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அண்ட் அந்த சேஞ்ச், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் மாற்றம் ஏற்பட்டால் அதன் காரணமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் கிரியேட் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? நெக்ஸ்ட்டு, த எனர்ஜி ஆஃப் லைட் இஸ் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் திஸ் கார்பல்சஸ் அப்படின்றான். அதாவது இந்த ஒரு ஒளியின் ஆற்றல் என்பது எதை பொறுத்து இருக்கிறது, அது உள்ள துகள்களின் ஆற்றலை பொறுத்து இருக்கிறது. சூரிய வெளிச்சத்தின் ஆற்றல் எதிலிருந்து கிடைக்குது, அதில் உள்ள துகள்களின் ஆற்றலை பொறுத்து இருக்கிறது. த எனர்ஜி ஆஃப் லைட் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தின் ஆற்றல் என்பது இருக்கிறது. எப்படி, த கைனடிக் எனர்ஜி, இயங்க ஆற்றல் ஆஃப் தீஸ் கார்பல்சல்ஸ் அப்படின்னா இந்த துகள்களின் இயங்க ஆற்றலாக இருக்கிறதுன்னா. இப்போ கார்பல்சல்ஸ் வந்து ஆற்றலை வைத்திருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது இயங்க ஆரம்பித்தா தானே உனக்கு வெளிச்சம் போக ஆரம்பிக்கும். அது கைனடிக் எனர்ஜி, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறினா தானே உனக்கு வெளிச்சம் போக ஆரம்பிக்கும். அதனால தான் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தீஸ் கார்பல்சல்ஸ் அப்படின்றான். எது, த எனர்ஜி ஆஃப் லைட், வெளிச்சத்தின் ஆற்றல் என்பது எதை சார்ந்திருக்கிறது, அந்த வெளிச்சத்துக்குள் இருக்கக்கூடிய கார்பல்சல்ஸோட கைனடிக் எனர்ஜியை சார்ந்து இருக்கிறது. ரைட்டா? when these corpuscles impinge on the retina of the eye அப்படின்றான். இந்த கார்பல்சஸ், இந்த வெளிச்சம், இப்போ நான் சூரிய வெளிச்சத்தை பார்க்குறேன். அப்போ அந்த சூரிய வெளிச்சத்தில் என்ன இருக்குது, இந்த கார்பல்சஸ் இருக்கு இல்லையா. கார்பல்சஸ், ஒவ்வொரு கார்பல்சஸும் ஒவ்வொரு நிறையை கொண்டிருக்கும், ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். மிகச்சிறியதாக இருக்கும், சற்று பெரியதாக இருக்கும், பலது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கார்பல்சஸ் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்காது, எல்லாமே கம்மியான வடிவத்தில் தான் இருக்கும், கம்மியான இடையில் இருக்கும், ஆனால் வெவ்வேறு ஷேப்பில் இருக்கும். ஒவ்வொரு ஷேப்பு என்ன செய்யும், ஒவ்வொரு கலரை கொடுக்கும். சரியா? கார்பல்சஸ் வந்து மிக சிறிய ஒரு துகள். அந்த சிறிய துகள் கூட ஒன்று ஒரு வடிவத்தில் இருக்கும். அதோட வடிவத்தை பொறுத்து அது வந்து ஒவ்வொரு கலரை கொடுக்கும். இப்போ நான் சூரிய வெளிச்சத்தை பார்க்குறேன், அந்த வெளிச்சம் என்னோட கண்ணில் ரெட்டினால படுது. அப்படின்னு என்னது, அந்த சூரிய வெளிச்சத்தில் உள்ள கார்பல்சஸ், அந்த துகள்கள் எனக்கு ரெட்டினால படுது, விழித்திரையிலே படுகிறது. வென் தீஸ் கார்பல்சஸ், அப்போ இந்த கார்பல்சஸ் சிறிய துகள்கள் இம்பிஞ்சுனா மோதுகிறது. ரைட்டா? எதில் மோதுகிறது, சூரிய வெளிச்சம் நான் பார்க்கும்போது அந்த சூரிய வெளிச்சம் கண்ணில் படுது இல்லையா, அது மோதுது. இம்பின் மோதுகிறது. எதில், அந்த ரெட்டினா ஆஃப் த ஐ, என் கண்ணில் உள்ள ரெட்டினா, அந்த கருப்பு போர்ஷன் இருக்குல்லையா, அதை ரெட்டினா. சூரிய வெளிச்சம் அதில் போய் படுது இல்லையா, அப்போ படுதுன்னு அந்த சூரிய வெளிச்சத்தில் உள்ள கார்பல்சஸ் அதில் போய் படுது, அந்த துகள்கள். அப்போ கண்ணில் வலிக்காதான்னு கேட்கக்கூடாது. அது கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள் தானே அது, ஆனால் வெயிட் இருக்குது. ரைட்டா? அப்போ படும்போது த விஷன் இஸ் ப்ரொடியூஸ், விஷன் நம்மளுக்கு பார்வை கிடைக்கிறது. புரியுதா? கார்பல்சஸ், அந்த சூரிய வெளிச்சத்தில் உள்ள கார்பல்சஸ் நம்ம ரெட்டினால படும்போது நம்மளுக்கு பார்வை வெளிச்சம் தெரிகிறது. ரைட்டா? விஷன் வெளிச்சம் தெரிகிறது அப்படின்றான். ரைட்டா? த டிஃபரண்ட் சைஸ் ஆஃப் த கார்பல்சஸ் கிவ் டிஃபரண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட். சொல்லிட்டானா, ஒவ்வொரு கார்பல்சஸும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு ஷேப்பில் உள்ளது ஒவ்வொரு கலரை கொடுக்கும். சரியா? அந்த வெளிச்சத்தில் ஒவ்வொரு கலர் மாறி வரும். த டிஃபரண்ட் சைஸஸ், வெவ்வேறு வடிவங்கள் ஆஃப் கார்பல்சஸ், இந்த சிறிய துகள்களின் வெவ்வேறு வடிவங்கள் கிவ் வழங்குகிறது டிஃபரண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட். அப்படின்னா வெவ்வேறு கலர்கள், வெளிச்சத்தின் வெவ்வேறு கலர்களை வழங்குகிறது. இப்போ நம்மளுக்கு ப்ளூ கலர் தெரியுதுன்னா ப்ளூ கலரோட கார்பல்சஸ் வேறு சைஸில் இருக்கும். எல்லாமே சிறியது தான், சற்று வேறுபாடாக இருக்கும். ரெட் கலரும் சிறியது தான், அதோட கார்பல்சஸ் ஒரு வடிவத்தில் இருக்கும். இப்போ நம்ம ஆகாயத்திலேருந்து வரும்போது சில இடத்துல அந்த ஆகாயத்தில் பார்க்கும்போது அந்த கோடுகள் தெரியுது இல்லை, சிவப்பு பிச்சல் பச்சை இதெல்லாம் தெரியுதா, இடி வரும்போது அதில் என்ன, அதில் அந்த துகள்களோட சைஸ் மாறி இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? when the corpuscles approach a surface between two media, they are either repelled or attracted அப்படின்னா. இந்த கார்பல்சஸ் இந்த துகள்கள் அப்ரோச்சஸ் a surface between two media, ரெண்டு மீடியம் இருக்கிறது. உதாரணத்துக்கு இது ஒரு மீடியம். ரைட்டா?
இது ஒரு மீடியம். சரியா? அப்போ இந்த ஒரு மீடியத்தில் வெளிச்சம் போகிறது. அப்போ இது ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கும். சரியா? இப்படி தானே போகும். இது ஒரு மீடியம், இதில் இப்படி போயிட்டுருக்கு. இது ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கும். சரியா? இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். இப்போ நம்ம இதில் காற்று மீடியம் இருக்கிறது, தண்ணி மீடியம் இருக்கிறதா? அப்போ ஒன்றுமே இல்லாத மீடியம் இருக்கிறது, வேக்கம் மீடியம் இருக்கிறது. ரைட்டா? புரியுதா? அப்போ ரெண்டு மீடியம் பாருங்க. வெந்த கார்பல்சஸ் ஆனது இந்த துகள்கள் அப்ரோச்சஸ் சர்ஃபேஸ்னால் இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள சர்ஃபேசஸ் புரியா அந்த இடத்தை அடையும் போது வென் த கார்பல்சஸ் அப்ரோச்சஸ்னால் அடையும் போது எதை ஏ சர்ஃபேஸ் பிட்வீன் டூ மீடியம். சர்ஃபேஸ்னால் பரப்பளவு, இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள பரப்பளவு. ரைட்டா? சர்ஃபேஸ் பிட்வீன் இந்த டூ மீடியம், இந்த ரெண்டு மீடியத்துக்கு நடுவில் உள்ள பரப்பளவை இந்த அலை ரெண்டு அலை வேறு வேறு இதில் இருக்கும். ரைட்டா? வேறு வேறு வடிவத்தில் இருக்கும். சரியா? அலையும் போது தே ஆர் எய்தர் ரிப்பல்ட் ஆர் அட்ராக்டர். ஒன்று அது ரிப்பல் ஒளி விலக செய்யும் அல்லது ஈர்க்க செய்யும். அட்ராக்டர் என்னது? ரெஃப்ராக்ஷன். ரிப்பல்டுன்னா ரெஃப்ளெக்ஷன். ரெப்பல்டுனா விலகல், ஒளி விலகல். அட்ராக்ஷன் என்னது? உள்ள ஊடுருவுது. ரைட்டா? ரெஃப்ராக்டிவ். ரெஃப்ளெக்ஷன்னா ஒளி விலகல். அப்போ ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒளி உள்ளே பாயுதுன்னு அர்த்தம், அட்ராக்ஷன் அர்த்தம். ரைட்டா? இப்போ அப்போ இந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு சர்ஃபேஸ்லேருந்து கார்பல்சஸ் வந்து போகும்போது தேயா ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செய்யும். ஒன்று ரிப்பல் ஆகும் அல்லது அப்ரோச் ஆகும் அப்படிங்கிறான். இது எப்படின்னா உதாரணம் சொல்கிறேங்களேன். இது ஒரு அலை. சரியா? இது ஒரு அலை. அப்போ இந்த ரெண்டு அலை, இது ஒரு மீடியம், இந்த ரெண்டு அலையும் ஒன்று சேரும்போது இப்போ இதனோட பீக்கு பெருசாயிரும். இது மட்டும் எடுத்துக்கோங்க, இதையும் அப்போ இது என்ன சிறுசாயிரும். இதோட சிறுசாயிரும். ரைட்டா? இது வெளிச்சம் கூட இருக்கும், இது டார்க்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். மேலேயும் பாசிட்டிவ், கீழே பாசிட்டிவ். இது ரெண்டு ஒன்று சேரும்போது இது வரும். இது ரெண்டு ஒன்று சேரும்போது இது மேலே வந்து எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. கீழே இதை விட சிறுசாயிரும். இந்த வரை சிறுசாயிடுச்சா திரும்பி மேலே எவ்வளோ பெருசாக இருக்கும். ரெண்டு ஒன்று சேரும்போது அப்புறம் கீழே எப்படி சிறுசாயிரும். அப்போ இது டார்க் ஸ்பேஸ், இது ரிப்பல்ஸ் ஆகுது, இது அட்ராக்ஷன் ஆகுது. இதுக்கு பேர் அட்ராக்ஷன், இதுக்கு பேர் ரிப்பல்ஷன். சரியா? அதை தான் சொல்கிறான். when the corpuscles approach a surface, ஒரு பரப்பளவை இந்த துகள்கள் அடையும் போது எங்கேருந்து பட்வீன் டூ மீடியம், இரண்டு ஊடகத்துக்கு நடுவில் உள்ள ஒரு பரப்பளவை அடையும் போது ஒன்று அது ரெஃப்ளெக்ஷன் ஆகும், இல்லை அட்ராக்ஷன் ஆகும். ரெஃப்ளெக்ஷன் என்னது? ஒளி விலகல். அதேமாதிரி அட்ராக்ஷன் என்னது? ஒளி ஊடுருவல். ரைட்டா? அதான் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட், த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இஸ் டியூ டு த ரிப்பல்ஷன் ஆஃப் கார்பல்ஸ். சொல்லிட்டானா? ரெஃப்ளெக்ஷன் என்னது? த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இஸ் எப்படி ஏற்படுகிறது? டியூ டு த ரிப்பல்ஷன் ஆஃப் த கார்பல்ஸ். ரிப்பல்ஷனா எதிர்க்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த பாருங்க, இது ஒரு கோடு, இது இங்கே பட்டு இது இந்த மீடியம் எதிர்க்கிறதுனால தானே இது மீடியம். ரைட்டா? இது ஒளி இப்படி வந்து விழுகுது மீடியத்து மேலே. இந்த மீடியம் இது உள்ள அனுமதிக்காது, எதுக்குது. அதனால் எதுக்குறதுனால இது ரெஃப்ளெக்ஷனாக இப்படி போகுது. ரைட்டா? அதான் ரிப்பல்ஷன்னால இந்த மீடியத்தில் படுது ஒளி, இந்த மீடியம் எதிர்க்கிறது, உள்ள அனுமதிக்கலை. அதை ரிப்பல்ஷனா எதிர்க்கிறதுனால என்ன ஆகுது? ரெஃப்ளெக்ஷன் ஆகிறது, ஒளி விலகல் ஏற்படுகிறது. அதான் சொல்லலாம், த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இஸ் இருக்கிறது டியூ டு த ரிப்பல்ஷன் எதிர்க்கிறதுனால ஆஃப் த கார்பல்சஸ். இந்த மீடியத்தோட ரிப்பல்ஷன்னால இந்த கார்பல்சஸ் என்ன செய்கிறது? ரிப்பல்ஷன் ஆஃப் த கார்பல்சஸ் பை த மீடியம். அப்படின்ட்டா இந்த மீடியத்தோட கார்பல்சஸ் எதிர்க்கிறதுனால இது என்ன செய்யுது? ஒளி விலகல் ஏற்படுகிறது. அண்டு ரெஃப்ராக்ஷன் என்னது? இங்கே பாருங்க, இது ரெஃப்ளெக்ஷன் முடிஞ்சிச்சு. ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா இது ஒளி படுகிறது, இது எதுக்கிறது கிடையாது, அனுமதிக்கிறது. அப்போ அனுமதிக்கினா இது பட்டு இப்படி போகுது. ரைட்டா? இதுக்குள்ளே பெர்மிஷன் கொடுத்துருது, அப்போ பட்டு போகுது. இது அட்ராக்ஷன் என்னது? ரெஃப்ராக்ஷன் அர்த்தம், ஒளி ஊடுருவல்னு அர்த்தம். அண்டு த ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், இந்த வெளிச்சத்தோட ரெஃப்ராக்ஷன் ஊடுருவல் வந்து எவ்வாறாக நடக்குது? இருக்கிறது
டியூ டு த அட்ராக்ஷன் ஆஃப் த கார்பல்சஸ். அட்ராக்ஷனா ஈர்ப்பு. இதில் இந்த ஒளியோட கார்பல்சஸை, அந்த துகள்களை இந்த மீடியம் ஈர்த்து கொள்ளுகிறது. அதில் என்னது, ஒளியோட துகள்களை மீடியம் என்ன செய்யுது, ரிப்பல்ஸ் தள்ளி விடுறது, தள்ளி விட்டுருச்சு. இதில் ஈர்த்து கொள்ளுகிறது. எதை, அந்த கார்பல்சஸை ஈர்த்து கொள்ளுகிறது. டியூ டு த அட்ராக்ஷன் ஆஃப் த கார்பல்சஸ் பை த மீடியம். இந்த மீடியத்தால் அந்த வெளிச்சத்தில் உள்ள கார்பல்சஸ் கவர்ந்து இழுக்கப்படுவதனால இது ஊடுருவி ரெஃப்ராக்ஷன் ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. திஸ் தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன் த ரீசன். இது இந்த இதுவரைக்கும் சொன்னது முற்றிலும் சரியானது அல்ல. பாதி சரி பாதி தவறு. ரைட்டா, இது வரைக்கும் நம்ம படித்தோமே இந்த ஒளியோட கோட்பாடில் பாதி சரி பாதி இன்னும் இருக்குது. அப்போ இந்த கோட்பாடானது குட் நாட் எக்ஸ்பிளைன், எது விளக்கமாக சொல்லவில்லை. எதனா குட் நாட் எக்ஸ்பிளைன் த ரீசன், காரணத்தை சொல்லவில்லை. எதனோட காரணத்தை, ஒய் த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் லெஸர் இன் டென்சர் மீடியம் தேன் த ரேரர் மீடியம். டென்சர் மீடியம் என்னது, ரெண்டு மீடியம் இருக்கிறது. ஒன்று டென்சர் அடர்த்தியான மீடியம், இன்னொன்று ரேரர் மீடியம் அடர்த்தி கம்மியான மீடியம். இப்போ காற்று தண்ணியை விட அடர்த்தி கம்மி. தண்ணி டென்சர் மீடியம், காற்றானது ரேரர் மீடியம். ரைட்டா, காற்றில் அடர்த்தி கம்மி, தண்ணியில் அடர்த்தி கூட. ஆனால் இந்த இதில் இதை பற்றி இது வரைக்கும் நம்ம படித்த கோட்பாடு, கார்பல்சஸ் கோட்பாடு இதை விளக்கவில்லை. த தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன். இந்த தியரியானது இப்போ நம்ம கார்பல்சஸ் கோட் தியரியை படித்தோம் இல்லையா, அது எதை சொல்லவில்லை. த தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன், குட் நாட்டா விவரமாக சொல்லவில்லை. த ரீசன், காரணத்தை சொல்லவில்லை. என்ன காரணத்தை, ஒய் த ஸ்பீட் ஆஃப் லைட், ஏன் ஒரு லைட்டோட வேகமானது, வெளிச்சத்தோட வேகமானது இஸ் லெஸ்ஸர்னா குறைவாக இருக்கிறது. எதில், இன் டென்சர் மீடியம், அடர்த்தியான ஒரு மீடியத்தில் போகும்போது இந்த வெளிச்சத்தோட வேகம் குறைவாக இருக்கிறது. எதை விட கம்மியான அடர்த்தி உள்ள ஒரு மீடியத்தில் வெளிச்சம் செல்லும்போது எவ்வளோ வேகத்தில் செல்லுகிறதோ அதை விட டென்சர் அடர்த்தியான மீடியத்தில் செல்லும்போது வெளிச்சத்தோட வேகம் கம்மியாக இருக்கிறது. இது ஏன் என்று இந்த கோட்பாடு சொல்லவில்லை என்று சொல்கிறான். திஸ் தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன் த ரீசன். இந்த கோட்பாடானது எக்ஸ்பிளைன் பண்ணலை, விவரமாக சொல்லவில்லை. எதை, த ஸ்பீட் ஆஃப் த லைட், ஒய் ஏனென்றால் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இஸ் லெஸ்ஸர்னா கம்மியாக இருக்கிறது. இது வெளிச்சத்தின் வேகம் எங்கே, டென்சர் மீடியம், டென்சர் அடர்த்தியான மீடியத்தில் கம்மியாக இருக்கிறது. எதை விட, தேன் இன் ரேரர் மீடியம், அடர்த்தி கம்மியான, ரேரர் அடர்த்தி கம்மியான மீடியத்தை விட அடர்த்தி அதிகமான ஒரு மீடியத்தில் இது கம்மியான வேகத்தில் இருக்கிறது. அண்ட் ஆல்சோ இன்னொன்றையும் சொல்லலை, இது ஒன்று. இன்னொன்று, அண்ட் ஆல்சோ த ஃபினாமினன் லைக் இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன். இந்த மூணு இதை பற்றியும் சொல்லலை. இன்டர்ஃபரன்ஸ் என்னது, இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன் அண்டு போலரைசேஷன். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது தடங்களை ஏற்படுத்துதல், இன்டர்ஃபரன்ஸ் தடங்களை ஏற்படுத்துதல். அதே மாதிரி டிஃப்ராக்ஷன் சொன்னால் அதாவது ஒளி விலகலில் ஒரு 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 தள விளைவுன்னு சொல்லுவாங்க. டிஃப்ராக்ஷன் சொன்னால் இது இன்டர்ஃபரன்ஸ்னா என்னது, குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி டிஃப்ராக்ஷன் அப்படின்னா தள விளைவுன்னு சொல்லுவாங்க. அண்டு போலரைசேஷன் அப்படின்னு சொல்லி அதாவது விளிம்பு விளைவுன்னு சொல்லுவாங்க. டிஃப்ராக்ஷன் சொன்னால், போலரைசேஷன்னா தள விளைவுன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு எப்படி இருக்கும்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், இன்டர்ஃபரன்ஸ்னால் அதுக்கு என்ன தமிழில் குறுக்கீட்டு விளைவுன்னு அர்த்தம். இது ஒரு இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். இது ஒரு அலை ஒரு மீடியத்தில் போயிட்டுருக்கு, இது ஒரு அலை இன்னொரு மீடியத்தில் போயிட்டுருக்கு. இந்த ரெண்டுமே ஒரே மீடியம் ஒரு சர்ஃபேஸில் சேரும்போது இதுவும் பாசிட்டிவும் என்னது பெருசாக வரும். இது நெகட்டிவ் சேரும்போது சிறுசாக வரும். எகைன் இந்த பாசிட்டிவ் பெருசாக வரும். ஏன்னா இது என்னது, அதேமாதிரி இந்த நெகட்டிவ் சேரும்போது சிறுசாக வரும். இது என்னது, இதைத்தான் சொல்லுவாங்க இன்டர்ஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒன்று கூட இணையும் போது ஒன்று ரிப்பல்ஸ் ஆகும், இல்லை அட்ராக்ஷன் ஆகும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருங்க, ரிப்பல்ஸ் ஆகும் அல்லது அட்ராக்ஷன் ஆகும்னு சொல்கிறோம்.
அப்போ இந்த விளைவு தான், இந்த விளைவுக்கு பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவாங்க. இப்போ டிஃப்ராக்ஷன் சொன்னது, இப்போ இது ஒரு மீடியம், இதில் ஒரு ஓட்டை இருக்கிறது, ரைட்டா? இந்த ஓட்டைக்கு உள்ள கதிர் போகிறது, ரைட்டா? இது ஓட்டை, இது ஒரு பாத்திரம்னு வச்சுக்கேன். இதில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டைக்குள்ள கதிர்கள் போகிறது, போய் இங்கேருந்து இப்படி டிஃப்ராக்ஷன் ஆகும். இது இப்படி டிஃப்ராக்ஷன் ஆகும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? ஒளி விலகல். புரியுதா? இதை என்ன சொல்லுவாங்க? டிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதை விளிம்பு விளைவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஓட்டைக்குள்ளே செல்கிற கதிர் நேராக போகாது, சிதறி போகும். ஓட்டை விட்டு வெளியில் வரும்போது சிதறி போகும். அதான் டிஃப்ராக்ஷன், விளிம்பு விளைவுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று போலரைசேஷன். போலரைசேஷன் என்னென்னா, இது ஒரு இது இப்படி லைட்டு போகுதா, இது லைட்டு எந்த டைரெக்ஷனில் போகுது? இந்த டைரெக்ஷனில் தானே போகுது. இந்த இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே தான் இந்த போயிட்டுருக்கு. ஆனால் வெளிச்சம் எந்த டைரெக்ஷனில் செல்லுகிறதோ அதற்கு எதிர்மாறாக பார்ட்டிக்கிள் அசைவு, வைப்ரேஷன் ஆகும். இந்த வெளிச்சத்தில் உள்ள பார்ட்டிக்கிள் இருக்குல்ல, கார்பல்சஸ் என்ன செய்யும்? இதற்கு 90 டிகிரியில் ஐசோலேட் ஆகும். இங்கே இப்படி போகுதுன்னா இப்படி அப் அண்ட் டவுனில் ஐசோலேட் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்படி தானே போகுது, இங்கே இது இப்படின்னு இந்த டைரெக்ஷனில் தானே போகுது. ஆனால் போகும்போது சூரிய வெளிச்சம் இந்த டைரெக்ஷனில் போகும்போது இதில் உள்ள பார்ட்டிகிள் கார்பல்சஸ் இது எந்த டைரெக்ஷனில் அதிர்வை ஏற்படுத்தும்? வைப்ரேஷன் அதிர்வை ஏற்படுத்தும்னா அப்பு டவுனு இப்படி அப்பு டவுனு. அப்போ 90 டிகிரி அப்பு, 90 டிகிரி டவுன், இப்படி அப் அண்ட் டவுனில் தான் ஏற்படுத்தும். புரியுதா? இது என்னது? இது அப் அண்ட் டவுனில் தான் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். அதாவது டு த டைரக்ஷன் ஆஃப் த பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த வேவ் அப்படிம்பாங்க. வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் இஸ் பர்பெண்டிகுலர் டு த வேவ் ட்ராவலிங் அப்படிம்பாங்க, ரைட்டா? அப் அண்ட் டவுன் 90 டிகிரி அப் அண்ட் டவுன். எது? இதில் உள்ள அந்த வேவில் தானே இருக்கிறது பார்ட்டிகிள். அது எப்படி வேவ் எந்த டைரெக்ஷனில் போகிறதோ அந்த டைரெக்ஷனுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இந்த பார்ட்டிகிள் வைப்ரேட் ஆகும், அதிர்வுகளை ஏற்படுத்தும். அப்படின்னா மேலே ஒரு 90 டிகிரி, கீழே ஒரு 90 டிகிரி, ரைட்டா? அதுக்கு தான் இதை என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே நான் சொல்லுவேன், மெக்கானிக்கல் வேவ்ஸ் அண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த 2 வேவ்ஸ் இருக்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன், புரியுதா? ஆனால் மெக்கானிக்கல் வேவ்ஸ் வந்து எதில் போகும் அப்படின்னு சொன்னால் இதில் தான் போகும், ஊடகத்தில். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வேகத்துலேயும் போகும். ரெண்டாவது மெக்கானிக்கல் வேவ்ஸ் லாஞ்சிடியூடினல் வேவ். அதேமாரி போலரைசேஷன் வேவ் வந்து என்னது? டிரான்ஸ்வெர்ஸ் வேவ். நல்லா பார்த்துக்கோ. மெக்கானிக்கல் வேவ் என்ன வேவ்? லாஞ்சிடியூடினல் வேவ்மா. லாஞ்சிடியூடினல் வேவ்னா வைப்ரேஷன் எப்படி ஆகும்னா, அலை எந்த திசையில் செல்லுகிறதோ அதே திசையில் தான் வைப்ரேஷன் ஆகும். அதுதான் என்ன சொல்லுவாங்க? மெக்கானிக்கல் வேவ். எப்படி? மெக்கானிக்கல் வேவ் வந்து எப்படி? லாஞ்சிடியூடினல் வேவ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த வேவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து என்னது? டிரான்ஸ்வெர்ஸ் வேவ். இந்த போலரைசேஷன் வேவ் இருக்கு இல்லையா, போலரைசேஷன் அது. டிரான்ஸ்வெர்ஸ்னா 90 டிகிரி அப் அண்ட் டவுனில் ஆகும். நான் இப்போ திரும்பி பார்க்க சொல்கிறேங்க. இது இப்படி ஒரு கோடு, இது இப்படி இருக்குது அலை, இப்படி போகுது லைட்டு. ஆனால் இது வந்து டிரான்ஸ்வெர்ஸ் வேவ்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வெர்ஸ் குறுக்கட் விட்டு அலைன்னு சொல்லுவாங்க. இதை இப்படி இப்போ வெளிச்சம் இப்படி போகும்போது இந்த டைரக்ஷனில் தானே போகுது. ஆனால் அப்போ பார்ட்டிகிள் எப்படி வைப்ரேட் ஆகும்? அப்பு அண்டு டவுனு, பெர்பெண்டிகுலராக, அந்த அலைக்கு பெர்பெண்டிகுலராக போகும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி பெர்பெண்டிகுலரான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஆனால் மெக்கானிக்கல் வேவ்னா இங்கே பாருங்கள், இது மெக்கானிக்கல் வேவ். இதில் இப்படி வைப்ரேட் ஆச்சு பார்ட்டிகிள். ஆனால் இதில் வேவ் இப்படி தானே போகுது, இந்த டைரக்ஷனில் தானே போகுது. வைப்ரேஷன் எப்படி ஆகும்? இப்படியே தாகும், இப்படி தாகும். எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் ஆகும். அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க? லாஞ்சிடியூடினல் வேவ்னு சொல்லுவாங்க, மெக்கானிக்கல் வேவ். இதை டிரான்ஸ்வெர்ஸ் வேவ், குறுக்கு வெட்டு வேவ். நல்லா பார்த்துக்கோங்க. சரி, ரைட், ஓகே.